உங்கள் பிராண்டுக்கு பர்ஃபெக்டான இன்ஃப்ளூயன்சர் எப்படி செல் பண்ணணும்னு தெரியணுமா? வெல்கம் டு 100 டேஸ் 100 இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஹேக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிராண்ட் அண்ட் ப்ராடக்ட் அலைன்மெண்ட். பிராண்டோட டோனுக்கு இன்ஃப்ளூயன்சர் அலைன்டாக இருக்கணும். ஃபோக்கஸ் பண்ண போகிற ப்ராடக்டை இந்த இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணுவாங்கங்கிற பிலீவபிலிட்டி இருக்கணும். நம்ம டார்கெட் ஆடியன்ஸோட ஏஜும் லொக்கேஷனும் இன்ஃப்ளூயன்சரோட இன்சைட் கூட மேக்ஸிமம் மேட்ச் ஆகணும். தேர்ட் ஒன், டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ். மினிமம் சிபிவி 50 பைசா இருக்கணும். மினிமம் என்கேஜ்மெண்ட் ரேட் அட்லீஸ்ட் 3% இருக்கணும். ஃபோர்த் ஒன், ஆத்தென்டிசிட்டி செக். ஸோ அந்த கிரியேட்டர் உண்மையாகவே அவங்களோட ஆடியன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறாங்களா, இல்லை நிறைய கொலாபரேஷன் டெய்லி பண்ணிவிட்டு சரியான வேல்யூ கொடுக்காமல் இருக்காங்களா? ஸோ இந்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நம்ம ரீட் பண்ணாலே அந்த ஆத்தென்டிசிட்டி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஃபைனல் ஒன், காஸ்டிங். ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்க்கு அந்த இன்ஃப்ளூயன்சரால் பிராண்டுக்கு வேல்யூ கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற செக். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் பிராண்டுக்கு இன்ஃப்ளூயன்சர் செலக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்டர்ஸ்லாம் செக்லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓவரால் சம்மரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் யாரையாவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.